நீர் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திற்கான ஆதார சக்தி என்பது நாம் அறிந்ததே. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னே சொல்லிட்டா இல்லையா. ஆக அடிப்படையான சக்தியை தருவதே இந்த நீர்தான். இதுபோக இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை வாழ வைப்பதே நீர்தானே. நீர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியுமே வாழ முடியாது. வேதம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வதா சோம விஷ்ணியம் பவாவாஜஸ்வ சங்கதே அப்படின்னு சொல்றது. ஆபஹான்னு சொன்னா ஜலம், ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வதா சோம விருஷ்டியம் அப்படின்னே சொல்றார். இந்த உலகம் முழுக்கவே இந்த நீரானது பறந்து விரிந்து நின்று இந்த உலகத்தில் உள்ள அந்த ஜீவராசிகளை காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த சோமன் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது நீர் அப்படிங்கிறதுக்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகங்களிலே பார்த்தோம்னா ஜோதிடவியல் ரீதியாக லிங்க் பண்ணோம்னு சொன்னால் சந்திரன் என்கின்ற கிரகம்தான் இந்த நீருக்கான அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம்.